Hey friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இந்த வீடியோவில் வந்து பிட்காயினோட புல்ரனுக்கும் ஹேக்கிங்க்கும் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஷார்ட் வீடியோ தான். நான் உங்களுக்கு இதை வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் போன வாரம் வந்து மை கிரிப்டோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மஸ்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வந்து பெஸ்ட் மீம் காயின்ஸ் பற்றியும் ஒரு 5 மீம் காயின் பற்றி சொல்லியிருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் தரேன், மேலே லிங்க் வந்திருக்கும். என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அதில் ரீல்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 2017 நடந்த மேட்ருங்க. ஸோ எப்போவுமே வந்து பிட்காயினோட பெரிய புல்ரனுங்கிறது வந்து 2017 தான் ஆச்சு. கிட்ட பிட்காயின் வந்து $20,000 வரைக்கும் பிட்காயின் போச்சு. இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்ட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ஆக்ட் நடந்திருக்கு. எப்போயுமே வந்து பிட்காயின் புல்ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் அந்த ஹேக் நடக்குதுங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து மே ஆர் ஜூன். ஸோ இதில் வந்து 2017 வந்து ராம்சம் வைரஸ்னு சொல்லி ஒரு அட்டாக் நடந்துச்சு. அது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஆச்சு. அந்த அட்டாக்கில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி நீங்கள் பிட்காயினை கொடுத்தா தான் அந்த வைரஸை நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிட்காயின்ங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நியூஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது பேசப்பட்டுச்சு 2017. நான் ஆக்சுவலி அப்போ காலேஜ் 3rd இயர் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ எங்களுக்கே அப்போ தான் வந்து இது வந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதில் வந்து நீங்கள் வந்து $300 பிட்காயின் பெய்ட் பண்ணுங்கிற மாதிரி வந்து ஹேக்கர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து இது ஃபஸ்ட்டு அட்டாக் நடந்தது. இந்த அட்டாக்கு கரெக்டாக 8 மாதம் ஒரு 6 மாதம் கழித்து பிட்காயின் பெரிய லெவலில் 2017 டிசம்பர் 2018 ஜனவரி இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பிட்காயின் வந்து பம்ப் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து $20,000 வரைக்கும் பிட்காயின் வந்து சரியான பம்ப் ஆச்சு இந்த அட்டாக் அப்புறம், இந்த ஹேக்கிங் அப்புறம். ஓகே, இது வந்து யதார்த்தமாக நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த புல்ரன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2020 ஜூலை மாதம், கரெக்டாக சொல்லணும்னா 2020 ஜூலை மாதம் மேஜரான இருக்கிற பெரிய பெரிய பில்லியனர்ஸோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஹேக் பண்ணாங்க. அதில் மஸ்கோடது, பில்கேட்ஸ் பைத்தியத்தோடது, அதுக்கப்புறம் வந்து பராக் ஒபாமாவோடது, ஜோ பிடனோடது, ஜெஃப் பெசோஸோடது, இந்த மாதிரி பெரிய பெரிய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாங்க. அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து $1000 நீங்கள் பிட்காயின் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து $2000 நாங்கள் பிட்காயின் அனுப்புகிறோம்னு சொல்லி வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு ஹேக் நடந்துச்சு. இந்த ஹேக் எப்போ நடந்துச்சு கேட்டால் வந்து கரெக்டாக வந்து 2020 ஜூலை மாதம், இந்த மந்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020 ஜூலை மாதம். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 8 மாதம் கழிச்சு 2021 ஏப்ரல் மே மாதத்தில் வந்து பிட்காயின் வந்து கிட்ட 64,000 வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆச்சு. உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வந்து யதார்த்தமாக நடந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கள், ஆல்விங் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிட்காயின் புல்ரனுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து டோன்ட் யூஸ் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். நான் இது எப்போ வீடியோ போடுன்னு கேட்டால் வந்து இந்த விஜிரெக்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஒரு சில டைம் ஆச்சுல இதுக்கு முன்னாடி வந்து இந்த சைனா இஷ்யூஸில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் ஆச்சு. அதில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள்னால இந்தியன் எக்ஸ்சேஞ்சை நான் வந்து டாலர் வாங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சையும் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு விஜிரெக்ஸ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஷாக்காகவே இல்லை. ஏன்னா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். இது இந்த மாதிரி தான் போகும்னு தெரியும். ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறாங்க. அது நான் என்னென்னு ஓப்பனாக சொல்ல விரும்பலை. ஆனால் ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது. அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து கண்டுபிடிக்கணும். 30% டேக்ஸ் வாங்குகிற இந்தியன் கவர்மெண்ட் தான் அதை கண்டுபிடிப்பாங்கிறத நம்புகிறோம். ஓகே, இது நடந்துச்சா? இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, இதெல்லாம் ஜுஜிபி 3 நாளைக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து காம்ப்ரமைஸ் ஆச்சு. அது காரணம் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்பெனி வந்து பெரிய லெவலில் ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு பேனிக் ஆச்சு ஒரு அட்டாக்னால. ஸோ இந்த அட்டாக்கோட இன்றைக்கி இந்த மாதம் என்னன்னு கேட்டால் வந்து ஜூலை மாதம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ஒரு 8 மாதம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் புல்ரன் ஆகுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லியிருக்க முன்னாடியே அந்த வீடியோ தான் போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லெவலில் ஹேக் ஆச்சுல 2017, அதுவும் கரெக்டாக ஜூன் மாதம் ஹேக் ஆகிருக்கு. ஜூன் ஜூலை அந்த இதில் மாதத்தில் அட்டாக் ஆகிருக்கு. அதே மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பாருங்கள், கரெக்டாக
2020 வந்து அட்டாக் ஆகிருக்கு, பெரிய அளவில் அட்டாக் இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை மாதம் அட்டாக் ஆகிருக்கு. ஏன் வந்து பிட்காயின் புல் ரன் ஆகிறதுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஹேக்கிங் எல்லாம் நடக்குது? அதுவும் ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ஹேக்கிங் வந்து ஏன் நடக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன முக்கியமான காரணம் கேட்டினா வந்து, பட் இதில் வந்து பிட்காயின்லாம் பெருசாக வந்து அடிபடலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய லெவலில் ஈவெண்ட் வந்து இருக்கும்போது வந்து அதை பேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. அண்டு மோர் ஓவர் வந்து என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா, பிட்காயின் புல் ரன்னுக்கு முன்னாடி வந்து ஹேக்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதை வந்து அட்டாக் பண்ணி நம்ம பிட்காயின் எடுத்துனா அடுத்த புல் ரன்னில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் அதுதான் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. 230 மில்லியன் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. ஸோ இவங்க வந்து அடுத்தது வந்து மிக்சர் மூலமாக கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் கஷ்டம். ஏன்னா இவங்க வந்து எத்திரியம் மூலமாக கொண்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து இவங்க வந்து மாட்டிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இவங்க ஏதாச்சும் ஒரு ப்ரைவேசி காயின்ஸ் மூலமாக கொண்டு போனால் வந்து சான்ஸ் ரொம்ப மாட்டிக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து எத்திரியம் மூலமாக கொண்டு போயிட்டால் கொஞ்சம் சான்ஸ் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் பிட்காயின் புல் ரன் நடக்கிறதுக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் ஆர் ஜூன் மாதம் ஏன் ஹேக் நடக்குது? ஸோ இதுதான் வந்து என்னோட கேள்வியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேக் நடக்கும்போது எனக்கு பெருசாக தெரியல, அப்போ பிட்காயின் என்னன்னு தெரியாது. பட் இந்த ஹேக் நடக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு, ஏன்னா அதே மாதிரி நடக்குதுன்னு தோணுச்சு. அதே மாதிரி அச்சசல் அதே மாதிரி ஜூலை மாதம் இந்த ஹேக் நடக்குது. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து பிட்காயினோட புல் ரன்னுக்கு முன்னாடி இந்த ஹேக்கை வந்து பண்ணுறாங்க. இன்னமேல் ஹேக் பெரிய அளவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உள்ள காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஃப்டி ப்ரோட்டோக்காலு. அண்ட் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வேலெட்டை வச்சிங்கன்னா அந்த மொபைல் வந்து எந்தவித வீடியோஸ் வீடியோஸ்லாம் போய் பார்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹேக் ஆகிடும். ஸோ பசங்க பொண்ணுங்க ரெண்டுமே சரி, வீடியோஸ் வெப்சைட் போய் பார்க்குறது, அப்புறம் ஏதாச்சும் தெரியாத லிங்க்கு கிளிக் பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் ஒரு இமெயில் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி வந்து எதுவுமே பண்ணிடாதீங்க. ஃபிஷிங் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்து வச்சாலும் சரி, ஹார்ட்வேர் எடுத்து வச்சாலும் சரி, ரொம்ப சேஃப்டியாக அதை வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹிண்ட். பிட்காயின் வந்து புல் ரன் ஆக போகுது. ஹேக்கிங் நடந்ததுக்கப்புறம் பிட்காயின் புல் ரன் ஆகுது, இல்லை புல் ரன்னுக்கு முன்னாடி ஒரு ஹேக் நடக்குது. இதுதான் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு இதில் நடந்துச்சு. எல்லாமே காரணம் என்னென்னு கேட்டால் வந்து பிட்காயின் புல் ரன்னுக்கு முன்னாடி ஒரு ஹேக் நடக்குது. இது வந்து ஒவ்வொரு புல் ரன் அப்பையும் வந்து இது வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து இது ஆகுது. இதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஈவெண்ட் வந்து நடக்குது. நான் ஆக்சுவலி வந்து போன வாட்டி இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் ஆனப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் கூட லிங்க் பண்ணக்கூடாது, நம்ம ஓவரால் லிங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பட் இப்போ இது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆனதாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஹேக் ஆனதாகட்டும், இது எல்லாமே வந்து கோஇன்சிடன்ஸ் மாதிரி தெரியல. இது வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இது ஹிஸ்டாரிக்காக நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஹேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் பிட்காயின் வந்து பெரிய அளவில் புல் ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக்கும் இப்போ பெரிய அளவில் வந்து ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து புல் ரன் ஆக சான்ஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ பிட்காயின் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து $67,400 இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல புல் ரன்ங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னு கேட்டால் வந்து 21 வீக் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே பிட்காயின் வந்து போயிட்டுருக்கு. உண்மையிலே பாசிட்டிவ் தான். ஏன்னு கேட்டால் வந்து எப்பவுமே இந்த 21 வீக் ஆவரேஜுங்கிறது வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டுக்கான இது சொல்லுவாங்க. புல் ரன் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஒரு 60 to 70 days இங்கே அக்குமேட்டிங் மார்க்கெட் எடுக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்ஃப்ளேஷன் வந்தனால வந்து ஒரு பேம்பரிங்கில் பிட்காயின் இருக்குது. ஜூலை 30 ஃபெடோட மீட்டப் நடந்ததுக்கப்புறம் வந்து அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா பிட்காயின் வந்து மேலே போகும். இல்லைனா ஒரு சின்ன ட்ராப் அடிக்கும், சின்ன ஒரு கரெக்ஷன் எடுக்கும், சின்னதாக ஒரு அக்குமேட் ஆகும். நான் திருப்பி சொல்கிறேன், பிட்காயின் போன மார்ச்லேருந்தே அது அக்குமேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிட்காயின் ஆல்காயின்ஸ் எல்லாமே அக்குமேட் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஒரு நல்ல என்ட்ரி. நல்ல நீங்கள் டிசிஎஃப் பண்ணுறதுக்கு நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி டிசி எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லி வாங்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிட்காயினும் ஆல்காயினும் அக்குமேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் இஷ்டங்க, அதான் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ட்ராப் வந்துச்சுன்னா வந்து 21 வீக் மூவிங் ஆவரேஜில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது 62,000. மேபி ஒரு சின்ன விக்கு மாதிரி கொடுத்தா 57 இருக்கலாம், 57. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து போகாதுங்க. அடுத்த 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது என்னென்னு கேட்டால் வந்து இந்த ரேஞ்சு தான், 53,000. ஸோ இந்த ரேஞ்சு தான் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 53 to 73 இந்த இடத்துல வந்து அக்குமேட் ஆகலாம். இப்பயும் பிட்காயின் அக்குமேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து எவ்வளோ தூரமாக போகும் கேட்டால் வந்து ஓகே, நான் டார்கெட் சொல்லிடுறேன்.
அடுத்து ஃபஸ்ட்டு 84, ஓகேங்களா, அடுத்து வந்து 95, அடுத்து வந்து 1,11,000. ஸோ இதுதான் என்னோட அடுத்த 3 டார்கெட் வச்சுருக்கேன். இது அடுத்தடுத்து மூவ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாகட்டும், ட்ரம்ப் ஜெயிச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து மூவ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதான் வந்து பிட்காயினோட டெக்னாலஜி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். பாய்.